சட்டமன்ற தேர்தலில் வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களால் அறிவிக்கப்பட்டிருக்கிற நாம் தமிழர் கட்சியின் இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் இடுமோனம் கார்த்திக் அவர்களின் வேட்பாளர் அறிமுக கலந்தாய்வு கூட்டம் இங்கே இப்போ வேதாரண்யத்தில் நடந்துகிட்டு இருக்கு. இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் கட்சியின் பல பொறுப்பாளர்கள், அனைத்து நிலை பாசறை பொறுப்பாளர்கள் மற்றும் மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் எல்லாம் கலந்துகிட்டு இருக்கிறோம். வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியில் மிக முக்கியமான பிரச்சனைகளை முன்வைத்து, இதுவரை தீர்க்கப்படாத பிரச்சனையை முன்வைத்து இந்த தேர்தலில் எங்களது வேட்பாளர் இடும்போனம் காட்டி பிரச்சாரம் செய்து வெற்றி வேட்பாளராக வேதாரண்யத்திலிருந்து சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு அவர் உறுதியாக செல்வார் என்று இதன் மூலம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வேட்பாளர் அறிவிச்சிருக்கீங்களா? பிரச்சாரத்தை இப்பயிலேருந்து தொடங்குவீங்களா இல்லை அந்த எலெக்ஷன் வர்ற டைமில் தான் தொடங்குவீங்களா? இல்லை, நாங்கள் ஏற்கனவே பிரச்சாரத்தை தொடங்கிட்டோம். இன்றைக்கி வேட்பாளரை முன்வைத்து இந்த பிரச்சாரத்தை இனிமேல் நாங்கள் நடத்துவோம். நாங்கள் இருக்கிற அந்த ஒரு வருட காலத்தை நாங்கள் வேட்பாளரை எல்லா வாக்காளர்களுக்கும் கொண்டு சேர்த்து உறுதியாக வெற்றி பெறக்கூடிய ஒரு வேட்பாளராக தம்பி இடுமோனம் காட்டி. இப்போ வேதாரண்யம் பகுதியில் பல பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் இருக்குது. வர்ற கட்சியெல்லாம் தீர்க்கிறேன்னு சொல்லிட்டு தான் பொறுப்புக்கு வர்றாங்க. ஆனால் நீங்கள் அதை தீர்க்கறதுக்கான முயற்சியில் ஈடுபடுவீங்களா? உறுதியாக. அதனால தான் ஒரு உலகத் தமிழரின் நம்பிக்கையை பெற்ற, சொல்லப்போனால் ஒட்டுமொத்த இந்த தஞ்சை மண்டலத்தின் தமிழ் தேசிய முகமாக இருக்கக்கூடிய பெரும் ஒரு ஆற்றல் வீரனை, நாம் தமிழர் கட்சியின் நம்பிக்கை முகத்தை ஒரு நட்சத்திர வேட்பாளராக அண்ணன் சீமான் வேதாரண்யம் தொகுதியை குறிவைத்து வெற்றி வேட்பாளராக அண்ணன் இறங்கியிருக்காங்க. அது இதுவரை இந்த வேதாரண்யம் தொகுதிங்கிறது கடலோரத்தில் கண்டுகொள்ளப்படாத ஒரு தொகுதியாக, சொல்லப்போனால் ஒதுக்கப்பட்ட, ஓரங்கட்டப்பட்ட தொகுதியாக இருந்துகிட்டு இருக்கு. தம்பி இடுமோனம் கார்த்தி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதன் மூலமாக இந்த தொகுதி ஒரு நட்சத்திர தொகுதியாக மாறி இருக்கிறது. உறுதியாக நாம் தமிழர் கட்சியின் முதல் வெற்றி தொடங்க போகிற தொகுதியாகவும் இந்த தொகுதி மாறி இருக்கு. இந்த தொகுதியில் அதிமுக, திமுக பலமான கட்சியாக இருக்குது. இப்போ நீங்கள் எதிர்த்து போகிற அளவுக்கு என்ன பிரச்சாரத்தை? இல்லைங்க. அதிமுக, திமுகலாம் பலம்ங்கிறது அவங்க ஏற்படுத்திட்டு இருக்க மாயை தான். மக்கள் ஒரு மாற்றம் தேவை அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த வர தேர்தலில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் தேவைப்படுது. ஒரு புதிய ஆற்றல் யாராவது இந்த மக்களுக்கு நல்லது செய்ய மாட்டாங்களான்னு மக்கள் தவம் இருக்கிறாங்க. இன்னும் தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு தேவைன்னு மக்கள் நினைக்க தொடங்கிட்டாங்க. அதனால் அது போன்ற மக்களின் பிரச்சனையை முன்வைத்து எங்கள் பிரச்சாரத்தை நாங்கள் பார்ப்போம். அதோடு மட்டும் இல்லாமல் வர தேர்தலில் உறுதியாக தம்பி இடுமோனம் காட்டி மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார். அதற்கான வேலை திட்டங்களை எங்களது கட்சி பொறுப்பாளர்கள் இந்த நொடியிலிருந்து தொடங்கியிருக்கிறாங்க. ஆனால் எந்த கட்சியுமே அறிவிக்காத கூட்டணியை முடிவு செய்கிறதுல இவ்வளோ நிலையத்தில் நீங்கள் வேட்பாளர் அறிவிச்சுடணும். நாங்கள் மக்களோட கூட்டணி வைத்து இந்த தேர்தல் களத்தில் அணுகிறோம். அதனால் நாங்கள் தேர்தல் களத்தை எப்போதுமே ஒரு யுத்த களம் போல தான் அணுகும். முன்னாடியே நாங்கள் அறிவிச்சிருக்கிறது எங்களுக்கு ஒரு சாதகமான விஷயம். எங்களுக்கு இந்த கூட்டணி கணக்குகளோ, சூட்கேஸ் பேரங்களோ எங்களுக்கு அது ஒரு பொருட்டே இல்லை. நாங்கள் அதில் இல்லை. அதனால் நாங்கள் மக்களோட கூட்டணி வைத்து மக்களின் நம்பிக்கையை வெல்வதற்காக, மக்களின் நலன்களுக்காக, தமிழர்களின் உரிமைகளுக்காக போராடுகின்ற ஒரு மாபெரும் ஒரு போராட்ட இயக்கம் என்பதனால முன்கூட்டியே நாங்கள் வேட்பாளர் அடித்து எங்கள் தேர்தல் பணிகளை தொடங்கணும். இல்லை, அப்படி சந்திப்பு இல்லை. அண்ணன் சீமான் கூட அதை மறுத்திருக்கிறாங்க. அது பொய்யான செய்தி. இல்லை, நாங்கள் எந்த கட்சி 234 தொகுதிகள்லையும் நாங்கள் மக்களோடு கூட்டணி வைத்து இந்த தேர்தலில் நாங்கள் நிற்கிறோம். அதோடு மட்டும் இல்லாமல் 50% விழுக்காடு அந்த 50 விழுக்காடு பெண்களுக்கு சரிபாதியாக இடம் கொடுத்து 234 தொகுதியில் 50% பெண்களுக்கு இடம் கொடுத்து மிச்சம் 50% ஆண் வேட்பாளர் நிறுத்தி இந்த தேர்தல் நாங்கள் ஒவ்வொரு தேர்தலையும் உங்கள் வாக்கு சதவீதம் உயர்வு நீங்கள் வெற்றி பெற்றதா வரைக்கும் வரலாறு. இந்த தேர்தலில் அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. குறிப்பாக வேதாரண்யத்தில் வெற்றி பெற்று தம்பி இடுமோனம் கார்த்தி சென்னைக்கு அவசியமாக இங்கேருந்து செல்வார். அப்போ ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்கும். அப்போ நீங்கள் இந்த கேள்வியை கேட்க முடியும். தமிழ்நாட்டில் 234 தொகுதியில் முதல் தொகுதியாக அறிவிச்சிருந்தார். அது அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு தமிழ் தேசிய முகமாக, இளைஞர்களின் நம்பிக்கையாக இருக்கக்கூடிய தம்பி இடுமோனம் கார்த்தியை
குறிப்பாக வேதாரண்யம் தொகுதியில் நிறுத்தி வெல்ல வைக்கணுங்கிறதுனால முதல்ல அவரை தம்பி அறிமுகப்படுத்தியிருக்கோம். அதோடு மட்டும் இல்லாமல் இப்படி முதல்ல அறிமுகப்படுத்துகிற நோக்கம் என்னன்னா, வெல்லக்கூடிய வேட்பாளர் ஒருவரை நாங்கள் உறுதியாக அறிவித்து வெல்லணுங்கிறதுக்காக அந்த யுக்தியின் அடிப்படையில் தம்பி உறுதியாக வெல்ல போகிற வேட்பாளராக இருக்கிறதுனால தம்பி விரும்புன காட்டியை நாங்கள் இந்த வேட்பாளர் கிட்ட எடுத்துருவாங்க அந்த பைக்கு கொஞ்சம் 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 மாறி வர இல்லை அதுக்கு எல்லாம் கேட்பாங்க. சார் உங்களை முதல் வேட்பாளராக கொஞ்சம் மேலே மைக்க மேலே சார் கேமரா பாருங்க கேமரா பல வேலைகளை செய்ய சொன்னாங்க. அது போல இது ஒரு வேலை, மக்களுக்கான வேலை. அதனால் அந்த வேலையை சிறப்பாக செய்யும். மக்கள் பணியாக பார்க்குறீங்களா வேலையை இந்த மக்களுக்கான வேலை தான், பணியான வேலை தான். இதில் வந்து முதல் கேட்குற போட்டிருக்கீங்க திமுக அதிமுக படமாக இருக்கீங்க. ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு வந்து 40 லட்சம் செலவு பண்ணலாம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் வந்து உச்ச வரம்பு. அதே பார்லிமெண்ட் தொகுதினா 70 லட்சம் செலவு பண்ணலாம்னு வச்சுருக்காங்க. இந்த 40 லட்சத்துக்கு உள்ள செலவு பண்ணால் கருணாநிதி வேட்பாளர்னா கூட வெல்ல மாட்டாங்க, ஐயா ஸ்டாலின்னா கூட வெல்ல மாட்டாங்க. அவங்க முழுக்க கடைசி கட்டத்தில் வந்து பணத்தை வாரி இறைச்சி அதிகார முறையீடு செஞ்சு அப்படி தான் வெற்றி பெறாங்க. எல்லாருக்குமே அப்படி தான் பரப்பு. ஈரோடு கிழக்கில் இப்போ பெற்ற வெற்றிலேருந்து முதல்ல பெற்ற வெற்றி வரைக்கும் அப்படி தான். அப்போ நாங்கள் வந்து கருத்துக்களை வச்சு கோட்பாட்டை வச்சு மக்களை ஆசைப்படுத்தி அதன் மூலமாக நாங்கள் இந்த இடத்தை எடுத்துருக்கோம். இப்போ நாம் தமிழர் கட்சி முதல் முறையாக வந்து 2014 போட்டி கொடுத்து 1.2 விழுக்காடு வாக்கிடப்பட்டோம், நாங்கள் வெற்றி பெறோம். அதே காலகட்டத்தில் ஐயா விஜயகாந்த் வந்து மக்களை கூட்டணிங்கிற ஒரு அணியை வச்சு அவங்களும் போட்டிட்டாங்க, அவங்களும் வெற்றி பெறல. மக்களை கொள்ளி வந்து சரி போனது போல நாம் தமிழர் கட்சியோட கண்ணை முடிவு நடச்சாங்க. ஆனால் 1.1 அடுத்த பாராளுமன்றத்தில் 4 விழுக்காடு வாக்கிடப்பட்டோம். அதுக்கு பிறகு 7 விழுக்காடு, இப்போ 8 விழுக்காடு. ஒரு கட்சி வெற்றி பெறனா 4 நாள் வளருது அப்படின்னா காரணம் என்னன்னா, இந்திய அரசியலே இது இப்படி நடந்தே இல்லை. ஒரு கட்சி தோற்றுச்சுன்னா வளராது. நாம் தமிழர் கட்சி வளருதுன்னா காரணம் வந்து நாங்கள் வந்து கோட்பாட்டு கொள்கையில் சமரசப்படல, மக்களுக்கு ஒரு உண்மையாக உறுதியாக நிற்கிறோம். அப்போ தற்காலிகமான இந்த வெற்றி தோல்விக்காக நாங்கள் இருக்காமல் மக்களுக்காக உண்மையாக உழைக்கிறதால எங்கள் நம்பகத்தன்மையை நாங்கள் இழக்க. அதனால் மக்கள் எங்களை நம்பி வாக்கு கொடுத்தாங்க. இந்த தேர்தல் களம் எங்களுக்கான தேர்தல் களமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். நாங்கள் வந்து பணத்தை நம்பி அதிகாரத்தை நம்பி நிற்கல, மக்கள் நம்பி நிற்கிறோம். அவங்க பணத்தை கொட்டி வைப்பாங்க. ஐயா ஓஎஸ் மணியனோ இன்னும் பிற தலைவர் மக்களோ யார் கொட்டிட்டாலும் காசு கொடுத்தோம், நாங்கள் காசு தர மாட்டோம், கருத்துக்களை விதப்போம். அதனால் இப்போது இருந்தே பண்ணிட்டு வரோம். அவ்வளோ தொகுதிக்காக நீங்கள் தொகுதியை வந்து சிறப்பான தொகுதியாக தமிழ்நாட்டோட முதன்மையான முன்னோடியான தொகுதியாக மாற்றுவோம். இது வந்து 70 ஆண்டுகள சுதந்திர இந்தியா, 60 ஆண்டுகள திராவிட ஆட்சி, சமூக ஆட்சிகளாக. ஆனால் இன்றைக்கும் அடிப்படை தீர்வுகளுக்கு போராட வேண்டிய இடம் இருக்குது. முதல்ல அடிப்படை வசதிகளை தேவைகளை நிவர்த்தி பண்ணுவோம். அதோடு தொகுதிக்குள்ளே என்ன மாதிரி நடக்குதுன்னு கொண்டு வர முடியும், என்ன மாதிரி செய்ய முடியுங்கிறத வரைவறிக்கையாக வந்து கொடுத்து சிறப்பாக செய்கிறாங்க. வேதாரண்யம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் மீனவர் பிரச்சனை தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு பல வருஷங்களா. அதை தீர்க்கறதுக்கு நாம் தமிழர் கட்சி சார்பாக நீங்கள் போனீங்கன்னா அதுக்கு என்ன நடவடிக்கை? தொடர்ச்சியாக நம்ம நாம் தமிழர் கட்சி வந்து 2016 நம்ம முதல் முறையாக கூட்டி கொடுத்தோம். 2010-11 காலகட்டத்திலே வந்து மீனவர்கள் பாண்டியன், செல்லப்பன், ஜெயக்குமார்னு இதே வேதாரண்யம் வந்து அடுத்தடுத்து மீனவர் பிழைச்சப்பட்ட போது இந்த மீனவர் படலை கண்டித்து 2010 காலகட்டத்தில் அண்ணன் சீமான் வந்து பேசி சிறைக்கு போயிருந்தாங்க. நாங்கள் மீனவர்களுக்காக தொடர்ச்சியாக பேசுவோம், தேர்தலுக்காக பேசல, கட்சி வழங்கப்பட்ட நாள் தொட்டு பேசுகிறோம், அதனால பேசுவோம். அதுக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை. மக்களுக்காக பேச வேண்டியது தார்மீக கட்டாயம். தொடர்ச்சியாக பேசுவோம். வாக்குக்காக தேர்தலுக்காக பேசுறதுக்கு நாங்கள் வந்து திமுக இருக்காங்க, அதான் தொடர்ந்து பேசுவோம். இப்போ கச்சத்தீவை மீட்கணும்னு சொல்லி திமுக சட்டசபையில் தீர்மானம் ஏற்றியிருக்கு. அதுக்கு திமுக வந்து புதுசாக இப்போ ஆட்சிக்கு வராங்க. திமுக வந்து 1969 ஆட்சிக்கு வந்தாங்க. 75 ஆண்டுகள இயக்கம். இதில் வந்து 72 வந்து கட்சிக்கு வந்து தாரகப்படுது. அதுக்கு பிறகு மத்திய அமைச்சரவையில் 18 ஆண்டுகள் அங்கே வச்சு இதே திமுக. ஐகே குஜரால், வாஜ்பாய், மன்மோகன் சிங், தேவகவுடா அப்படின்னு பல பிரதமர்களை திமுக பிபிசி தொடர்ச்சியாக மத்திய அமைச்சரவையில் வந்து 99 2013 வரைக்கும் 14 ஆண்டுகள் அங்கே வச்சாங்க. குறிப்பாக 2004 2003 காலகட்டத்தில் வந்து பெரும்பான்மை இல்லாத காங்கிரஸை தாங்கி முடிச்சது அன்னைக்கு இருந்த திமுக. அன்னைக்கு காலகட்டத்தில் கச்சத்தீவை மீட்பதற்காக இவங்க செஞ்ச போராட்டம் என்ன, கொடுத்த அழுத்தம் என்ன. இப்போ தீர்மானம் போட்டால் என்ன ஆகுது? தீர்மானம் போட்டால் மதிக்க மாட்டாங்கன்னு தெரியும். அதை ஏன் இந்த ஆட்சியில் வச்சுக்கோமே, இந்த ஆட்சி 2021 போட்டுக்கலாமே, ஏன் 2025 போடுறீங்க? ஏன்னா அந்த ஓராண்டு காலத்தில் வந்து தேர்தல் இருக்கும். இப்போ அடுத்தது நீட் தேர்வை ஒழிக்க போகிறோம், அதுக்கு அனைத்து கட்சி கூட்டம், இதெல்லாம் நாடகம். இவங்க ஒருபோதும் இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. கடந்த காலத்தில் வந்து இதே வேதாரண்ய பகுதியில் மீனவர் கொலை செய்யப்பட்ட போது அன்னைக்கு வந்து நாங்கள் மீனவர் படுகொலைக்கு எதிராக பேசணும்.
அன்னைக்கு ஐயா கருணாநிதி சட்டமன்றத்தை பேசினாரு, மீனவர்கள் வந்து பேராசைப்பட்டு எல்லாம் தாண்டி போகிறாங்க அப்படின்னு பேசினார். அப்போ அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? மத்தியில் காங்கிரஸ் திமுக அரசு இருந்தப்ப கச்சத்தீவை மீட்க முடியாது, அது இலங்கைக்கு சொந்தமான பகுதி இருந்தப்ப திமுக அரசின் எதிர்வழி என்னவா இருந்துச்சு? இப்போ திடீர்னு என்ன மீனவர் மீது பாசம் வருது? தேர்தல் வர்றதால மீனவர் மீது மட்டுமில்லை, அனைத்தர மக்கள் மீது பாசம். இதெல்லாம் நாடகம், நாட்டு மக்கள் வந்து கொண்டு போகிறாங்க. என்ன பண்ணி முதல் பண்ணி முதல் பணியா என்ன பண்ணி இப்போ முதல் பணியான மக்களோட கருத்துக்களை வச்சு மக்களோட நம்பிக்கையை பெற்று நம்ம வெல்லணும். அதுதான் முதல் பணி. எந்த முறை தான் நம்ம முதல்ல வெல்லணும், அதுக்கான வழி. அதுக்கு வந்து மக்களை அரசியல்படுத்தும். போதிக்கும் போது புரியாது, பாதிக்கும் போது புரியாது. நிர்மாணத்தில் நாம் எவ்வளவோ போதிச்சிட்டோம், மக்கள் இன்னும் புரியாது, இன்னும் பாதிக்கப்படுறாங்க. அப்போ திரும்ப திரும்ப மக்களுக்கு உணர்த்த வேண்டியது இருக்குது, அதை செய்யும். இப்போ வந்து இங்கே பாஜக இதே தொகுதியில் பாஜக சேர்ந்த வேட்பாளர் போட்டி போட்டுருக்காங்க, திமுக சேர்ந்த வேட்பாளர் போட்டி போட்டுருக்காங்க. இதே வேதாந்தத்துக்கு வந்து ஐயா நரேந்திர மோடி வந்திருக்காங்க 2016 வாக்கு கேட்டு வந்திருக்காரு. அப்போ வர்றப்ப இந்த வேதாந்தம் வந்து புண்ணிய பூமி, இந்த புண்ணிய பூமியில் கால் பதிக்கிற முதல் பிரதமர் நான் தான், இந்த கால் பதிக்கிற பெருமை கொள்றேன்னு. ஆனால் அதே வேதாந்தம் வந்து கஜா புயலில் சீர்குலைந்து இருந்தப்ப இந்த கஜா புயலுக்காக நிவாரணம் கொடுத்தாரா, இல்லை வந்து பார்த்தாரா, ஒரு ட்வீட் போட்டாரா, இல்லையே. அதே போல் ஓஎஸ் மணி கஜா புயலில் நிவாரணம் வரலன்னு சொல்லிட்டு இந்த பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் வந்து அறச்சட்டத்தோடு அறவழித போராட்டம் பண்ணப்ப போராடியவங்க வீட்டுக்கெல்லாம் காவல்துறை அனுப்பி அன்னைக்கு சிறைப்படுத்த வச்சதை ஓஎஸ் பண்ணிட்டானே. இந்த ஊரை சொந்த ஊர், இந்த ஊர் பாதிக்கப்படுறப்பே வந்து பார்க்கலையே, உரிய நிவாரணம் கிடைக்கலையே. அப்போ திரும்ப வந்து என்ன செய்ய போகிறாங்க? ஓஎஸ் மணியை வந்து ஐயா வந்து இங்கே இருந்துட்டாங்க, சட்டமன்ற உறுப்பினராக இருந்துட்டாங்க, அமைச்சராக இருந்துட்டாங்க, ஐயா எஸ்கே வேலை பண்ணிருக்காங்க. அதெல்லாம் இருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்றத மக்கள் பார்த்துட்டாங்க. நாங்கள் அதிகாரத்தில் இல்லை, எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு.